சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். எம் ஆனந்தகுமார், கணக்கு கடை. நாங்கள் டிஃபன் கடை வச்சுருக்கிறோம்மா. நான் 3வது அம்மா படித்தேன். மாதம் வருமானம்னா எப்படி கணக்கு போடுறது? இது நம்ம ஒரு மாதம் ஒரு 6000 வரணுமா. கணக்குன்னா எனக்கு நான் என்னுடைய படிப்பறிவு கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம். படித்தவங்களுக்கு அது ஈஸிக்குன்னா மனக்கணக்கு. இப்போ நம்ம கடை ஆமாம்மா. இப்போ நம்ம இப்போ நம்ம கிட்ட சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சாப்பிட்றாங்க என்னங்கிறது அது டக்கு அந்த கணக்கு வந்துடும். அப்படி 4 இட்லி சாப்பிட்டாங்கன்னா 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி டக்குனு வந்துடும். ஒரு தோசை சாப்பிட்டாங்கன்னா 10 ரூபா 30 ரூபாங்கிற மாதிரி வந்துடும். அது அந்த ஈஸியாக ஒரு 50 ரூபா 60 ரூபாக்குள்ள நான் போட்டுக்குவோம்மா. அதுக்கு மேலே போச்சுன்னா கரெக்டாக போட சொல்லுவேன் நான். 209 281 கூட்டினா எவ்வளவு வருங்க? இதெல்லாம் ரொம்ப இது எனக்கு ரொம்ப சிரமம் தான். டக்குன்னு வந்து கேட்டா எனக்கு புரியாது. டக்குன்னு சீக்கிரம் கேட்க முடியாது. 500 ரூபாயிலிருந்து 209 ரூபாய் கழிச்சு எவ்வளவு வருது? 500 ரூபாயில 209 ரூபாயா? எல்லாமே 500 ரூபாய்க்கு மேலேயே போனேன். எப்படிமா அதோட கொஞ்சம் கம்மியா கேட்டதானே டக்குன்னு எனக்கு புரியுற மாதிரி கேட்டதானே டக்குன்னு சொல்லுவேன். சின்ன கணக்கெல்லாம் நான் போட்டுக்குவேன்ப்பா. அது இந்த பெருசா போகுதுன்னா ஒரு 70 ரூபா 80 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நான் அக்கா கேட்க சொல்லுவேன். ஏன்னா அக்கா 10th. அதனால் டக்குன்னு அது நான் என்கிட்ட கேட்கவே மாட்டேன். அதனால கரெக்டாக சொல்லிடுவா அக்கா. என்ன நேயர்களே, நம்ம நண்பர் சொன்னதை கேட்டிங்களா? 60 70 80 வரைக்கும் தான் எனக்கு கணக்கு தெரியும். அதுக்கு மேலே நீங்கள் 500 ரூபா பற்றிலாம் கேட்டிங்கன்னா நான் என்றைக்கு நான் அதை பற்றியெல்லாம் பேச போகிறேன், என்றைக்கு நான் அதெல்லாம் பார்க்க போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த நண்பருக்கு நம்மளுடைய ரத்னவாணி சமுதாய நிலையம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல இருக்கும். என்னென்னா 500 ரூபா நோட்டு மட்டும் இல்லை, 500 ரூபா கட்டே அவர் எடுத்துக்கிட்டு தொழில் பண்ணக்கூடிய காலம் சீக்கிரம் வரணும்னு நம்ம வாழ்த்துறோம். இப்போது பொதுவாக கணக்கு, அதுவும் இந்த கணக்கு பாடம்னு இல்லை, கணக்கு வழக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு இந்திய அரசினுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை ஒரு வாய்ப்பு நம்ம சமுதாய வானொலிக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வருஷம் அவங்களோட நம்ம தொடர்ந்து அவங்களுடைய ஒத்துழைப்போட அவங்களுடைய நிதி உதவியோடு நம்ம நிகழ்ச்சிகள் பண்ண போகிறோம். இந்த நிகழ்ச்சி அடித்தட்டு மக்களுடைய அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணக்கு வழக்குகளை பற்றி சொல்கிறதுக்காக தான் அதனுடைய அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம். 2 நிகழ்ச்சிகள் நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போது 3வது நிகழ்ச்சி இன்றைக்கி அவங்க என்ன ஃபார்மேட்டோடு வந்திருக்காங்க, ஆடியன்ஸ் யார், பார்ட்டிசிபெண்ட்ஸ் யார், இந்த விஷயங்களை பற்றி கேட்கலாம். சொல்லுங்கள் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வணக்கம் தான் போயிட்டுருக்கு. சொல்லுங்கள் ஐயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வினா விடை தொகுப்பு வச்சுருக்குங்க ஐயா. வினா விடை பொதுவாக கல்லூரி மாணவர்கள் நடத்துவாங்க, காம்படிஷன்ஸ் நடத்துவாங்க. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலுங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சோதிக்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை மேலும் சொல்லுவதற்கு, ஞாபகப்படுத்துவதற்கு, வலியுறுத்தி சொல்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கீங்க. அதான் நம்மளுடைய நோக்கம். இப்போ இன்றைக்கி திடீர்னு வினாவிடையின் ஃபார்மேட் எடுத்திருக்கீங்க. இதனுடைய நோக்கம் என்ன உங்களுக்கு? ஐயா, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நோக்கம் கேள்வி கேட்டு பதில் வருது, அந்த நோக்கம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் கணிதத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, தொழிலாளர்கள், மகளிர் சுயஉதவிக்குழு இப்படியெல்லாம் பேசணும். அவங்க கணிதத்தை பேஸ்மெண்ட்டாக எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற சோதிக்க இருக்கா. அதாவது சாம்பிள் எடுத்திருக்கோம். ஒரு 6 பேர். இப்போ நிகழ்ச்சியில் எத்தனை பேர் வந்திருக்காங்க? 6 பேர் வந்திருக்காங்க ஐயா. நிகழ்ச்சிக்கு போகலாமா? கண்டிப்பாங்க ஐயா. அன்றாட வாழ்வில் கணிதத்தின் முக்கியத்துவம் மற்றும் நமது அடிப்படை தேவைகளில் கணிதத்தின் பயன்பாடு பற்றி விளக்கும் ஒரு சிறிய வினாவிடை போட்டி. தற்போது சக்தி வாய்ந்த கல்வி, வீரம்,
செல்வம் என்ற மகளிர் அணிகள் நம் முன்பே. சரஸ்வதி, லக்ஷ்மி, சக்தி. தற்போது சரஸ்வதி அணியின் அறிமுகம். ஏ தாஹருனிசா. எங்கிருந்து வரீங்கம்மா? கிணத்துக்கடவு. ஓகேங்கம்மா. உங்க பேருங்கம்மா? ஷாக்கிரா. ஓகேங்கம்மா. எங்கிருந்து வரீங்க? கிணத்துக்கடவுல இருந்து என்ன வரோம். பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் வீட்டில் இருக்கேன். மகளிர் அணில ஆமாங்க. சரிங்கம்மா. அடுத்ததாக லக்ஷ்மி அணி. ஏ சாந்தி. சரிங்கம்மா. எங்கிருந்து வரீங்க? மகாலட்சுமி பேக்கரிலேருந்து. எங்கேங்கம்மா? மகாலட்சுமி பேக்கரி. ஓகே. நீங்க சார்? சிவகாமி. எங்கிருந்து வரீங்க? பிள்ளையார்புரத்துல இருந்து. பிள்ளையார்புரம். என்ன வேலை செய்றீங்கம்மா? இங்கே ரத்தனம்மா காலேஜில் தான் வேலை செய்யறேன். அடுத்தது சக்தி. சக்தியின் அறிமுகம். உங்க பேரு? கமலவேணி. எங்கிருந்து வரீங்க? கிணத்துக்கடவுலேருந்து வரேன். உங்க பேருங்கம்மா? செல்வி. எங்கிருந்து வரீங்க? என்ன வேலை செய்றீங்கம்மா? கம்பெனிக்கு போயிட்டு இருக்கீங்க. ஓகேங்க. முதல் கேள்வி, சரஸ்வதி அணி. 1 கிலோ தக்காளி 30 ரூபாய்ன்னு வைங்க. 2.5 கிலோ தக்காளி எவ்வளோங்க? 80 ரூபா. கரெக்டுங்களா? 2.5 கிலோ தக்காளி. 2.5 கிலோ தக்காளி எவ்வளோங்க? 1 கிலோ தக்காளி 30 ரூபா. 2.5 கிலோ 1 கிலோக்கு 30 ரூபாய்க்கு போடுங்க. 2 கிலோ கணக்கு பண்ணுங்க. 1/2 கிலோ கணக்கு பண்ணுங்க. 75 ரூபா. ஓகேங்க. அடுத்த வினா விடை, லக்ஷ்மி அணி. இப்போ ஈச்சனார்லேருந்து கிணத்துக்கடவுக்கு போறீங்க. 8 ரூபா ஒரு டிக்கெட்டு. 8 ரூபாய் பஸ்ஸில் போறீங்க. 3 பேர் போறீங்க. நீங்க சிவகாமிக்கா லக்ஷ்மிக்கா 3 பேர் போறீங்க. சப்போஸ் எத்தனை ரூபா டிக்கெட் கொடுப்பீங்க கண்டக்டர்கிட்ட? 30 ரூபா கொடுத்தீங்கன்னா எத்தனை ரூபா திருப்பி கொடுப்பாங்க? ஒரு டிக்கெட்டு 8 ரூபாய்ங்க. 3 பேர் பஸ்ஸில் போறீங்க, கிணத்துக்கடவுக்கு போறீங்க. 30 ரூபா கொடுக்குறீங்க. எத்தனை ரூபா அவர் திருப்பி கொடுப்பாரு? எத்தனை ரூபா? 24 ரூபா பேலன்ஸ் வாங்குவீங்களா? எவ்வளோ டிக்கெட்டுக்கு? 3 பேர் போறீங்க. எவ்வளோ டிக்கெட்? ஒரு டிக்கெட் 8 ரூபாய்ங்க. 3 பேர் போறீங்க. 3 டிக்கெட்டுக்கு வந்து 3 டிக்கெட். ஒரு டிக்கெட் 8 ரூபாய்னு 3 டிக்கெட்டுங்க 24 ரூபா. 24 ரூபாய்ங்க. 30 ரூபா கொடுக்குறீங்க. எத்தனை ரூபா திருப்பி வாங்குவீங்க? மீதி 6 ரூபா வாங்குவோம். 6 ரூபா வாங்குவீங்க. அருமை அருமை. நன்றிங்கம்மா. அடுத்தது சக்தி வாய்ந்த சக்தி. இப்போ ஒரு ஆட்டோ வருவீங்க. 3 கிலோமீட்டருக்கு 50 ரூபா மினிமம். அடுத்த கிலோமீட்டர் ஒவ்வொரு கிலோமீட்டர்ல இருந்தும் 15 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க 5 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா எத்தனை ரூபா பே பண்ணுவீங்க? மினிமம் 30 ரூபா. ஃபர்ஸ்ட் 30 ரூபா. அடுத்த 2 கிலோமீட்டருக்கு நீங்க எவ்வளவு ரூபா பே பண்ணுவீங்க? ஒரு கிலோமீட்டருக்கு 15 ரூபா. 45. 5 கிலோமீட்டர். இன்னும் 2 கிலோமீட்டருக்கு 30, இன்னொரு 15, இன்னொரு 15. 30 கூட்டல் 15 கூட்டல் 15. ஆமா, நீங்க 30 கூட்டல் 15 கூட்டல் 15. 5 கிலோமீட்டர். 30 கூட்டல் 15 கூட்டல் 15. சூப்பர். நெக்ஸ்ட் ரவுண்ட், சரஸ்வதி அணி. இப்போ நீங்க ஒருத்தர் லோன் வாங்குறீங்க. 6000 ரூபாய் லோன் வாங்குறீங்க. சரிங்களா? இப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட். வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட். நீங்க அதை வந்து 3 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்கணும். லோன் வாங்குறீங்க, ஒரு கடை வாங்குறீங்க ஒருத்தர் இருந்து, 10% வட்டி. ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி. அதான் 3 வருஷம் கழிச்சு நீங்க திருப்பி கொடுக்கணும். இப்போ என்ன கேள்வினா, ஒரு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் வட்டி கட்டுவீங்க? 6000 ரூபாய் வட்டிங்க. 10% 6000 ரூபாய் பணம் கடை வாங்குறீங்க. 10% வட்டி. அதாவது 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் வட்டி. ஸோ 6000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டிங்க ஒரு வருஷத்துக்கு? க்ளூ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில எவ்வளோ 10 இருக்குன்னு பாருங்க. 100 ரூபாய்க்கு 10னா 1000 ரூபாய்க்குங்க 100 ரூபாய்க்கு 10 ரூபா. 100 ரூபாய்க்கு 10 ரூபா வட்டிங்க. 6000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டிங்க? ஸோ 1000த்துலேயே பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் கடை வாங்குறீங்க, 10% வட்டி, 100 ரூபாய்க்குங்க. 100 ரூபாய்க்கு 10% வட்டி, 6000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100 ரூபாய்ங்களா? தவறு. எப்படி போடுவீங்கம்மா? இப்போ 6000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க, 10% வச்சுன்னா 100 ரூபாய்க்கு இதுன்னா 6000 ரூபாய்க்குங்களா? 600 ரூபாய் ஆச்சுங்களா? ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய் ஆச்சுங்க. ஸோ 3 வருஷத்துக்குங்க 1800 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வாங்குறீங்கம்மா, 10% வட்டி. ஸோ அது 6000 ரூபாய்க்கு எப்படி பிரிப்பீங்க? 6000 ரூபாயில எவ்வளோ 10 இருக்குங்க? 600 ரூபாய். ஸோ 3 வருஷத்துக்குங்க 1800. அடுத்துங்கம்மா லக்ஷ்மி அணி. இப்போ டோபி அயன் பண்ணுவாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டுக்கு என்ன சொல்கிறா, ஒரு ஷர்ட் ஒரு மேல் சட்டைக்கு 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாரு. சிவகாமி அம்மா 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. பேண்ட்டுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ அயன் கொடுக்குறீங்கன்னா 3 ஷர்ட் அயன் கொடுக்குறீங்க, அது கூட ஒரு 5 பேண்ட் கொடுக்குறீங்க. ஒரு ஷர்ட்டுக்கு அயன் பண்ணுறதுக்கு 5 ரூபா, ஒரு பேண்ட்டுக்கு அயன் பண்ணுறதுக்கு 10 ரூபா. இப்போ எவ்வளோ நீங்கள் அயன் பண்ணுற கொடுக்குறீங்கன்னா 3 ஷர்ட்டு 5 பேண்ட் கொடுக்குறீங்க. இப்போ எவ்வளோ ரூபாய் நீங்கள் அந்த டோபி அம்மாட்ட கொடுக்கணும்?
3 ஷர்ட்டுக்கு ஒரு ஷர்ட் 5 ரூபா. ஸோ 3 ஷர்ட்டுக்குங்க 15 ரூபா. வெரி குட். அடுத்து 5 பேண்ட்டுங்க, ஒரு பேண்ட்டுக்கு 10 ரூபாய்னா 5 பேண்ட்டுக்கு 50 ரூபா. கடைசி விடை பார்த்தீங்கன்னா 15 கூட்டல் 50. ஸோ மொத்த விடை 65. மிக சரியான விடை. அடுத்து சக்தி. ஒரு நாள் சம்பளம் சப்போஸ் நீங்கள் 200 வாங்குறீங்கன்னு வைங்க. 200 ஒரு நாள் சம்பளம் வாங்குறீங்க. 6 நாள் சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு நாள் சம்பளம் 200 ரூபாய்னா 6 நாள் சம்பளம், 6 நாள் லீவ் ஓட்டிங்க, ஒரு வாரத்தில் 6 நாள் லீவ் ஓட்டிங்க, 6 நாள் சம்பளம் எவ்வளோ? 6.5. ஸோ 6 நாள் ஃபுல்லாக இருக்கும், அரை நாள் மட்டும் பாதி இருக்கும். 1250ங்களா? 6 நாளத்துக்கு 1200 ஆச்சுங்க. இன்னொரு அரை நாளத்துக்குங்க, ஒரு நாளைக்கு 200 சம்பளம், அதில் அரை நாளுங்க 1100. 6 நாளத்துக்கு 1200 ஆச்சுங்க. அரை நாளுக்கு 100 ரூபாய். ஸோ மொத்தம் உங்களோட 6 நாள் சம்பளம் எவ்வளோங்க? 1300. இப்போ பேக்கரிக்கு போவீங்கம்மா, நீங்கள் அடிக்கடி பேக்கரிக்கு போவீங்க. சப்போஸ் பேக்கரிக்கு போயிட்டு ஒரு போண்டா ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு மசால் போண்டா ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு பலபஜ்ஜி ஆர்டர் பண்ணுறீங்க, இப்படி நிறைய ஆர்டர் பண்ணுவீங்க. இப்போ ஒரு போண்டா பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்ன்னு வைங்க, ஒரு போண்டா 5 ரூபா அப்ராக்சிமேட்டாக. ஒரு பலபஜ்ஜி பார்த்தீங்கன்னா 6 ரூபா, ஒரு மசாலா போண்டா பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் இருக்குன்னு வைங்க. ஒரு வெறும் போண்டா மட்டும் 5 ரூபா, ஒரு பலபஜ்ஜி 6 ரூபா, ஒரு மசாலா பஜ்ஜி 4 ரூபா. சரிங்களா? இப்போ ஒரு கேங்காக உங்களோட டீம்லேருந்து மகளிர் அணி குழுலேருந்து எல்லாம் லோன் வாங்க போயிட்டு பேக்கரிக்கு போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் 3 போண்டா ஆர்டர் பண்ணுறீங்க, எல்லாம் சேர்ந்து 3 போண்டா, 4 பலபஜ்ஜி, 5 மசாலா போண்டா ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எத்தனை ரூபாய் கடைசியில் கட்டிட்டு வருவீங்க? 3 போண்டாக்குமா, ஒரு போண்டா வந்து 5 ரூபா. ஸோ போண்டாக்கு 15 ரூபா. 4 பலபஜ்ஜி, ஒரு பலபஜ்ஜி 6 ரூபா, 30 ரூபா. 4 பலபஜ்ஜி 4 பலபஜ்ஜி 24. பழசு எவ்வளோங்கம்மா? பழசு 15, போண்டாக்கு 15. இப்போ பலபஜ்ஜிக்கு எவ்வளோங்க? 24. ஸோ 15 கூட்டல் 24. அடுத்து ஒரு மசாலா போண்டா ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு 5 மசாலா போண்டா ஆர்டர் பண்ணுறீங்க. ஒரு மசாலா போண்டா 4 ரூபா. ஸோ 5 மசாலா போண்டா 20. ஸோ பழசு எவ்வளோங்க? 15 கூட்டல் 24 கூட்டல் 20. உங்கள் மொத்த கணக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 59. மிக சரியான விடை. அடுத்த அணி லக்ஷ்மி. சிவகாமி அம்மா, இப்போ நீங்க பழக்கடைக்கு போறீங்க, போவீங்களா? போவீங்க. ஓகே. அங்க போய் யாரோ ஒருத்தர் பார்க்க போறீங்க. என்னன்னு பிளான் பண்றீங்க? ஒரு ஆப்பிள் ஒரு 1.5 கிலோ வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்றீங்க. 1.5 கிலோ. அடுத்தது ஆரஞ்சு ஒரு 2.25 கிலோ வாங்கலாம்னு பிளான் பண்றீங்க. அது ஒரு 1.5 கிலோ, ஒரு 2.25 கிலோ என்ன வாங்குறீங்கன்னா ஆரஞ்சு வாங்குறீங்க. அடுத்தது ஒரு அன்னாச்சி பழம் என்ன 3.25 கிலோ வாங்குறீங்க. அடுத்தது பப்பாளி ஒரு 1/2 கிலோ வாங்குறீங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் எத்தனை கிலோ வாங்குறீங்க? ஃபஸ்ட்டு ஆப்பிள் 1.5 கிலோ, அது கூட என்ன வாங்குறீங்க? ஆரஞ்சு ஒரு 2.25 கிலோ, அது கூட ஒரு அன்னாச்சி 3.25 கிலோ, அது கூட பப்பாளி ஒரு 1/2 கிலோ. எத்தனை கிலோ மொத்தமாக வாங்குவீங்க? 7.5 கிலோவா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. 7.5 கிலோ. 7.5 கிலோங்களா? 1.5 கிலோ, இன்னொரு அது கூட கடைசி ஒரு 1/2 கிலோ சேர்ந்துருச்சுங்க, அப்போ 2 கிலோ ஆயிடுச்சு. இன்னொரு +2 + 3 5, 7 கிலோ. அடுத்தது சக்தி டீம். இப்போ 53 பேர்ட்ஸ் வந்து பறக்குதுங்க. 53 புறாக்கள் பறந்துட்டு இருக்கு வானத்துல. 53 புறாக்கள் பறந்து ஜோடியா பறந்துச்சுன்னு வைங்க. அந்த 53 ஜோடியா பறந்துச்சுன்னா எத்தனை ஜோடிகள் பறக்கும்? நமக்கு எத்தனை பறவைகள் தனியா இருக்கும்? 53 பறவைகள் வானத்துல பறக்குதுங்க. எத்தனை பறவைகள் ஜோடியா பறக்கும்? பேலன்ஸ் எவ்வளவு பறவை மிச்சம் இருக்கும் தனியா பறக்கும்? 53 ஜோடிகள் என்ன பண்ணுவோம்? 2. ஸோ 53 2ஆல் வகுக்க முடியுமா? பேலன்ஸ் இருக்கும். ஸோ 52ன்னு வச்சுக்கலாங்க. 52 2ஆல் வகுப்படுத்தா 50 வச்சுக்கலாம். 50 2ஆல் வகுப்படுத்திங்கன்னா 25. ஸோ 2ன்னா அது ஒரு பேர். ஸோ 26 பேருங்களா? புரியலீங்களா? 52 ஜோடியா பறக்கு, 1 பேலன்ஸ். மொத்தம் 53 பறவைகள் தனித்தனியா பறக்குதுங்க. சரிங்களா? 53 பறவைகள் தனித்தனியா பறக்குது. இப்போ நமக்கு ஒவ்வொரு ஜோடியா பிரியுது. எத்தனை ஜோடிகள் பிரியும்? ஒரு ஜோடிக்கு 2 பறவைகள். எத்தனை ஜோடி? 53 பறவைகள் எத்தனை ஜோடிகள் பிரியும்? 2 பிரியும். 26. 26 ஜோடிகள். எத்தனை பறவைகள் பேலன்ஸ் இருக்கும்?
ஒரு பறவை பேலன்ஸ் இருக்கும். ஸோ 26 ஜோடிகள் பறக்கும், ஒரு பறவை பேலன்ஸ் இருக்கும். வெரி குட். அடுத்தது சரஸ்வதி அணி. அம்மா இப்போ சப்போஸ் காந்திபுரத்துலேருந்து ஈச்சனாரிக்கு ஒரு 11 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாங்க. காந்திபுரத்துலேருந்து ஈச்சனாரி 11 கிலோமீட்டர், சரிங்களா? அதுலேயே உக்கடம்லேருந்து காந்திபுரம் 5 கிலோமீட்டர்னு சொல்லிட்டோம், சரிங்களா? காந்திபுரத்துலேருந்து ஈச்சனாரி 11 கிலோமீட்டர், அதில் உக்கடம்லேருந்து காந்திபுரம் 5 கிலோமீட்டர். இப்போ என்ன எங்களோட கேள்வினா, உக்கடம்லேருந்து ஈச்சனாரினோட கிலோமீட்டர் எவ்வளோ? அதில் ஒரு 11. மொத்தமாக காந்திபுரம்லேருந்து ஈச்சனாரி வரைக்கும் 11 கிலோமீட்டர். உக்கடம்லேருந்து காந்திபுரம் 5 கிலோமீட்டர் போச்சு. பேலன்ஸ் உக்கடம் டு 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் நீங்கள் வந்து உக்கடம்லேருந்து ஈச்சனாரி டிராவல் பண்ணுவீங்க. மிக சரியான விடை. அடுத்த அணி லக்ஷ்மி அணி. இப்போ ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் போகிறீங்க. சப்போஸ் ஏதாவது எங்காவது போகிறீங்க, உங்கள் பர்த்டேக்கு ஒரு 24 சாக்லேட் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க? ஒரு குழந்தைக்கு 2 சாக்லேட் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க. 24 சாக்லேட் நீங்கள் பர்த்டேக்கு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு 2 சாக்லேட் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க. எத்தனை குழந்தைங்களுக்கு நீங்கள் சாக்லேட் கொடுப்பீங்க? 24 சாக்லேட் நம்ம கையில் இருக்குது. ஒரு குழந்தைக்கு 2 கொடுத்தோம்னா எத்தனை குழந்தை நம்ம பக்கத்தில் இருக்கும்? 13 குழந்தைகளுக்கு கொடுப்போம். 13. அதே 13 2 கொடுத்தீங்கன்னா 13 பெருக்கல் 2 26 ஆயிடும். 12 குழந்தைங்களுக்கு 2 கொடுத்தா நமக்கு 24 சாக்லேட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். வெரி குட்மா. சக்தி. இப்போ ஒரு 4 மகளிர் அணிகள் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க? உங்களை மாதிரி சக்தியான மகளிர் அணிகள் சேர்ந்து ஒரு 80 பேர் ஒரு பக்கம் மீட்டிங் போடுறீங்க, சரிங்களா? அதில் ஒரு 17 லேடிஸ் வந்து கல்யாணம் ஆகாதவங்க. இப்போ எத்தனை பேர் கல்யாணம் ஆனவங்க? 80 பேர் மொத்தமாக கூடுறீங்க ஒரு கூட்டத்தில். அதில் 17 பேர் கல்யாணம் ஆகாதவங்க. எத்தனை பேர் மேரேஜ் ஆயிருக்கும்? 63. சரியான விடையா? சரியான விடையா? சரியான விடையா? சரியான விடை. சரியான விடை. நீங்களே சொல்லிக்கிறீங்க சரியான விடைன்னு. இந்த சிறிய இப்போ கணிதத்தின் பயன்பாடு பற்றி அறியும் அன்றாட வாழ்வில் கணிதத்தின் முக்கியத்துவம் பற்றி விளக்கும் இந்த வினாவிடையில் முடிவுரை. இப்போது சரஸ்வதி அணி ஒரு கேள்விக்கு தவறாக பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த பெர்சன்டேஜ் போடுறது, எவ்வளோ வட்டி போடுறது கம்மியாக சொல்லியிருக்கீங்க. ஸோ மொத்தம் 4 ரவுண்டு நம்ம போயிருக்கோம், சரிங்களா? ஸோ 4 ரவுண்டில் ஒரு ரவுண்ட் நீங்கள் வந்து தவறாக சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட மார்க் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 + 5 + 5 15 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது லக்ஷ்மி அணி. லக்ஷ்மி அணி எந்த கொஸ்டின் தவறாக சொன்னீங்க? மறந்துருச்சுங்களா? ஒரு கொஸ்டின் சொதப்புனீங்களே, என்ன கொஸ்டின்? 2வது கொஸ்டின் என்ன கொஸ்டின்ங்க? ஆரஞ்சு கொஸ்டின். ஆரஞ்சு கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணீங்க? எவ்வளோ கேஜி கால்குலேட், அந்த 3/4 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ, அதை எப்படி ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு தெரியல. ஓகேங்கம்மா. அந்த கொஸ்டின் நீங்கள் தவறாக சொன்னதுனால 5 + 5 + 5 நீங்கள் 15 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அடுத்து சக்தி. சக்தின்னு ஏதாவது தவறாக சொன்னீங்களா? 5 + 5 + 5 நீங்கள் 15 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. நமது சிறப்பு விருந்தாளர் மிஸ்டர் வெங்கடேஷன் சார், மேனேஜிங் பார்ட்னர் ஃபைன்டெக் இன்ஜினியர்ஸ் கோயம்புத்தூர். சார் ப்ளீஸ் வெல்கம் யூ சார். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இப்போ ஒரு சிறிய வினாவிடை போட்டி நடந்து பார்த்துருப்பீங்க. கவனிச்சம்மா. எங்களோட மேக்ஸ் எப்படி, கணிதத்தின் பயன்பாடு அன்றாட வாழ்வில் எப்படி இருக்கும், நாங்கள் எந்த அளவுக்கு அதில் இருக்கோம், எந்த அளவுக்கு புரிஞ்சு நடந்திருக்கோம், எந்த அளவுக்கு பேலன்ஸ் வாங்குறோம், எந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் உங்களோட சில வார்த்தைகள். நல்லதுங்கம்மா. முதல்ல வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். நான் உங்களோட நிகழ்ச்சியை இப்போ பார்த்துட்டு இருந்தேம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அடிப்படை கணித நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட செய்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படின்றது எனக்கும் புரிஞ்சுது. நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பல முறை வீட்டில் சிந்திச்சு இதே மாதிரியாக நீங்கள் போட்டு பார்க்கும்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை பயனுள்ளதாக சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ரெண்டாவது, நம்ம எங்கேயும் போய் எதுக்காகவும் ஏமாந்துடக்கூடாது. ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த மாதிரி அடிப்படை கணிதம் படித்து தான் இருந்து தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, பயன்பாட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும்பொழுதே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுது. நம்ம
சாதாரணமாக சின்ன பிள்ளைங்களில் அல்லது நீங்கள் கோடும் போடும் பொழுது அல்லது நீங்கள் கோலம் போடும்போது எத்தனை புள்ளி வச்சா எத்தனை கோலம் போடலாம், எவ்வளோ நீட்டுக்கு போடலாம், எவ்வளோ மேலே கீழே இழுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்களை பார்த்தே இந்த அடிப்படையான கணித அறிவியல் வந்திருக்கும். இதை நான் கவனித்தேன். நீங்கள் கொஞ்சம் தடுமாறினீங்க, ஆனாலும் ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க. இதை பயப்படாமல் இன்னும் நல்லா சிறப்பாக நீங்களும் பண்ணணும். ப்ளஸ் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி ஐயா. ஏம்மா எல்லாரும் உஷாராக இருங்க. எல்லா டீமும் இதை கவனிச்சிக்கிட்டே இருங்க. ரொம்ப சாதாரணமான கேள்வி. யார் முதல்ல பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வின்னிங் ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். 3 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைக்கும் 60 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்க. மொத்தம் எவ்வளோ பைசா? 180. 180 தான் சரியான விடையம்மா. 3 பிள்ளைங்க 60 ரூபான்னும் போது 3×18 180. சரஸ்வதி. சரஸ்வதி அணி சார்ந்தவர்கள் இதில் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். இந்த வினாவிடையின் இறுதி தொகுப்பாக பரிசு வழங்கும் விழா. முதல் பரிசை தட்டி செல்பவர் சரஸ்வதி அணி. பரிசு வழங்குமாறு வெங்கடேஷன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எவ்வளோ கண்டினியூஸாக ஒர்க் இருந்தாலும் அதில் வந்து எங்களுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. உங்களை எவ்வளோ நிறைய ஒர்க் இருந்திருக்கும். அது கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மற்றவங்களுக்காக இதில் ஏதாவது உதவி இருக்கும் அப்படிங்க நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களோட பேச்சு யாரோ ஒருத்தருக்காக உதவி பெற மாதிரி இருக்கும் இந்த வினாவிடையின் தொகுப்பு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவங்க கிட்டத்தட்ட 3 மணியுமே வந்து ஒரு ஈக்குவல் இதுலேயே தான் வந்துருந்தாங்க. அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன தயக்கம் இருந்தாலும் அது என்ன பொது இடத்துக்கு வந்திருக்குங்கிறது ஒன்று. அதே சமயம் அவங்க வந்து மைக்கில் பேசுகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பதட்டம் அவங்களுக்கு இருந்திருக்கு. சாதாரணமாக அவங்க பேசும்போது மொபைலில் பேசுகிறாங்க, அவங்களுக்கு வந்து கேஜெட்ஸ் சில பேருக்கு பழக்கம் இருக்கலாம். ஆனால் மைக்கை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு படபடப்பும் இருந்து அதெல்லாம் தணிஞ்சு அவங்களுக்கு வரும்போது, ஆனால் 3 பேரும் முடியும்போது எல்லாருமே ஈக்குவலாக வந்துட்டாங்க. அந்த டை பிரேக்கரில் வந்து கிடைக்கும்போது மகளிர் சுய உதவிக்குழு அணி அவங்க பரிசு வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது அதுக்கு முன்னால் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதும் அதுக்கப்புறம் அவங்களுடைய தன்னம்பிக்கை எப்படி இருக்குது, இல்லை அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இது வந்திருக்கா, கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, அவங்களால கணக்கு அந்த கேள்வியை அவங்க புரிஞ்சுக்க முடியுது. பட் தன்னால் அந்த மேத்தமெட்டிக்ஸோட கான்செப்டை அப்ளை பண்ண தெரியல. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டீச் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த 1 இயருக்கு நம்ம என்ன டீச் பண்ணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அதில் நமக்கு சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாக. சரி, சகோதரிகளுடைய ஆமாங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு வந்து நம்பிக்கை வருதா? நம்பிக்கை 100% நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ மறுபடியும் எப்போ கூப்பிடுவீங்க அப்படின்னு அந்த கேள்வி கேட்டாங்களா? ஏன் கூப்பிட்டு தொல்லை பண்ணுறீங்கன்னு கேட்கல அவங்க. இத்தனைக்கும் அந்த நிகழ்ச்சி வந்து இப்போதான் நம்ம பிரைஸ் வாங்குறதுக்காகவோ டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அவங்க வரல. நம்ம சம்திங் ஒரு லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட வந்துருக்கு. அதனால் இப்போ நிகழ்ச்சியில் பொதுவாக வந்து பர்சனாலிட்டி இன்டர்வியூஸ் போட்டு இந்த மாதிரி இவருடைய 25வது படம், இவருடைய 100வது படம், அல்ல இவங்களுடைய வந்து தேசிய விருது வாங்கினவர் அப்படிங்கிற மாதிரி கிளாமருக்கான சந்திப்பு இல்லை. கண்டிப்பாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் தொடரின் முதல் பகுதி.